கொஸ்டின் ஒன்று எடுப்போம்பா. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மாறாது. அதாவது இன்னைக்கு டீயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதாவது 10 ரூபா டீயோட ரேட் இருக்கு. நான் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு 300 ரூபா காசு வச்சிருக்கேன். அப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 30 டீ சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 10 ரூபா யூஸ் பண்ணி. அப்போ ஒருவேளை அந்த டீயோட காசு என்னன்னா 50% அதிகமாயிருது. 50% அதிகமாயிட்டுனா எனக்கு என்ன வரும்? 15 ரூபா ஆயிரும். 300 ரூபா தான். ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு மாத்தவே இல்லை. இங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நோ சேஞ்சஸ் தான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டாங்க. செலவு நான் மாத்தவே இல்லை. 300 ரூபா தான். ஆனா டீ எத்தனை தான் கன்சியூம் பண்ண முடியும் அந்த மாசம்? 20 தானே பண்ண முடியும். ஒரு டீ 15 ரூபானா. ஆனா எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? கன்சம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப 10, அதாவது 30ல இருந்து 10 குறைஞ்சிருச்சு. அதாவது 33.33% குறைஞ்சிருச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டா நம்மளால சொல்ல முடியுதுல்ல. அதுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த கன்சம்ஷன் ரிலேட்டடா கன்சியூம் பண்ற ரிலேட்டடா சொல்லியிருப்பேன். எக்ஸ்பெண்டிச்சர் நோ சேஞ்சா இருந்தா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்ச், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா இருக்கும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா, அதாவது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா கன்சம்ஷன் என்ன ஆயிரும்? டிக்ரீஸ் ஆயிரும். அதே பிரைஸ் குறைஞ்சிருச்சுன்னா கன்சம்ஷன் அதிகமாகும். அதாவது இங்க பார்த்தோன்னா பிரைஸ் இன்க்ரீசிங், பிரைஸ் இன்க்ரீசிங், பிரைஸ் டிக்ரீசிங். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆல்ரெடி என்னதான் வரும்? இதுல ரெடக்ஷன் தான் வரும். அதே பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரலாம்? இன்க்ரீஸ் தான் வரும். கரெக்டா? இன்க்ரீஸ் தானே? இன்க்ரீஸ். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா 100 6 டிவைடட் பை 100 பிளஸ் 6ன்னு சொல்லுவோம். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன வரலாம்னா 100 மைனஸ் 6, இங்க என்ன வந்திருக்கும்? 100 6ன்னு சொல்லுவோம். 6ன்றது நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது பத்தியா, அதை எடுத்துக்கிட்டாலே போதும்னு சொல்றேன். விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருவேளை சார் எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின் தான் நான் மொத்தமே எடுப்பேன். கன்சம்ஷன் 3 கொஸ்டின் தான், அந்த 3 கான்செப்ட் தாண்டி வராதுன்னு சொல்றதுக்காக எடுப்பேன். ஆனா அந்த கொஸ்டின் நான் நைட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் பார்த்தா ஓ இது இந்த கான்செப்ட்ல போட்டுடலாம்ல. கரெக்டா? புரியுது என்ன சொல்றேன்? இப்படிதான் பார்க்கணும். இப்போ நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ஹைக் தானே ஆகுது. ஹைக் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா there was a hike in the petrol price by 12%. by how much percentage should a person decrease his petrol consumption என்ன சொல்றாங்க? such that there is no change in his expenditure on petrolனு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ அப்ப நமக்கு என்ன சொல்றது? எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகல, ஆனா கன்சம்ஷன் என்ன தான் ஆகுது? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் கண்டிப்பா குறையும். அதுல எந்த விஷயமே இல்லை. குறையுது, எவ்வளவு குறையுதுன்னு கேட்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணிப்பேன் சார்? இப்ப ரிடக்ஷன், கரெக்டா? ரிடக்ஷன் ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம்? 100 6 பிளஸ் 100 பிளஸ் 6, கரெக்ட் தானே? 100 பிளஸ் 6ன்னு போடும்போது நம்ம என்ன போட்டுக்கலாம்? இதுல 100 இன்ட்டு 12ன்னு சொல்லிடலாம். இங்க போடும்போது 100 பிளஸ் 12ன்னு போட்டுடலாம். அப்ப இதோட ஆன்சர் 1200. இங்க வந்து பாத்தீங்கன்னா 120 இல்ல 1112, 100 112 112 தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நம்ம 2ஆல கேன்சல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது 2ஆல அடிங்க, 600. இது 2ஆல அடிச்சா 56, இன்னும் 2ஆல அடிச்சா இது 300. இது என்ன வந்திருக்கும்? 4 16ன்னா சரி ஓகே, சாரி 4 இல்ல 2 தான் வந்திருக்கும். சரி 2 அடுத்து 28. ஓகே, இன்னும் 2ஆல அடிச்சோம்னா நமக்கு என்ன வரலாம்? இது 150, இது 14. இன்னும் 2ஆல அடிக்கலாம். எவ்வளவு அடிக்கலாம்? இது 75ன்னு வந்துடும், இது 7ன்னு வந்துடும். அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வந்தா 75/7. 75ல எத்தனை 7 இருக்குன்னு பாக்கலாம். 7ல எத்தனை 7 இருக்கு? ஒரு 7, ஒரு 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல டிவைட் பண்ண முடியாது, ஒரு 0 எடுத்துக்கலாமா? அப்ப 70ல எத்தனை இருக்கு? 10 7 இருக்கு. ஓகே, பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கலாம். அப்ப 70ல 10 7 போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? மீதி 5 இருக்குமா? 5 50 ஆயிடுச்சா? 50க்குள்ள பார்த்தோன்னா எத்தனை இருக்கு? 50க்குள்ள எத்தனை 7 இருக்கு? 7 7 இருக்கா? அப்ப ஆன்சர் ஈக்குவல் எடுத்துக்கலாமா? ஆன்சர் என்ன போட்டீங்களா போடலையா? ஆன்சர் போட்டீங்களா? சரி ஓகே, அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா போட்டிருந்தா முடிஞ்சு உங்களுக்கு. புரியுதா? ஆனா அந்த ஃபார்முலா கரெக்டா எழுதிட்டீங்க. ஸோ இந்த வியூ தான். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீ பார்க்கணுன்ற வியூ பார்த்துட்டுனா போதும். இப்போ நீங்க இந்த பிவைக்கு ரிவைஸ் பண்றீங்களப்பா, பண்ணும்போது இது மாதிரி கான்செப்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஃபார்முலா இருக்கு அப்படின்றது ஒன்று அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். இருக்கா? சரி, அந்த கொஸ்டின் போடணுமா? எது வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிடிஎஃப்ல இருக்குமான்னு தெரியல, நான் போறப்ப கொடுக்குறேன். ஓகே, நீ நோட் பண்ணி வச்சு எது வேணும்னாலும் எனக்கு சொல்லிருங்க. உங்களுக்கு நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சோம்னா, டவுட் நீ கேட்டீங்கன்னு வச்சுக்கோயே, நீங்க வெளியே இருக்கீங்க, அப்ப நான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டக்குன்னு அந்த வீடியோ அனுப்பிட்டா நீங்க டக்குன்னு கிளியர் பண்ணிப்பீங்கல்ல.
ஸோ அது மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு எடுத்து தந்துறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா?